ஆந்திராவில் தீ விபத்துக்குள்ளான பேருந்தின் முன் இளைஞர் பைக் ஓட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பைக்கில் சென்ற இளைஞரின் பெயர் சிவசங்கர் என்றும் 21 வயதான அவர் போதையில் இருந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னால் சென்ற பைக்கின் மீது பேருந்து மோதிய போதுதான் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்விபத்தில் பைக் ஓட்டுநரும் இறந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்த 21 பேரின் குடும்பத்திற்கு அம்மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளது. மத்திய அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்னூல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 40 பேருடன் சென்ற தனியார் ஆம்னி பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதியது. இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் 21 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். திருப்பூரைச் சேர்ந்த யுவன் சங்கர் ராஜ் என்ற இளைஞரும் இந்த கோர விபத்தில் உயிரிழந்தார். DNA பரிசோதனை மூலம் இளைஞரின் உடலை அடையாளம் காண அவரது பெற்றோர் திருப்பூரில் இருந்து ஆந்திரா சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் கர்னூலில் 20 உயிர்களை பலிவாங்கிய தீ விபத்தில் பேருந்து ஓட்டுநர் பிரியாலா லட்சுமையா கைது செய்யப்பட்டுள்ளார். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அவர் போலீஸ் சான்றிதழ்களை பயன்படுத்தி ஓட்டுநர் உரிமம் பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தவிர சிவநாராயணா என்ற மற்றொரு ஓட்டுநரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. மேலும் இருக்கைகள் மட்டுமே கொண்ட பேருந்து என குறிப்பிட்டு படுக்கை வசதியுடன் அதை மாற்றி இயக்கி விதிமீறல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. பேருந்து உரிமையாளர் மீது 16 அபராத ரசீதுகள் இருந்தபோதும் வாகனம் தடையின்றி இயங்கி வந்ததும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் கர்னூலில் நிகழ்ந்த கோரமான பேருந்து தீ விபத்தின் தீவிரத்திற்கு ஸ்மார்ட் போன்களே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. கர்னூலில் பேருந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். விபத்தின் போது 234 ஸ்மார்ட் போன்கள் அடங்கிய பார்சல் வெடித்து சிதறியதாகவும் அதுவே தீயின் தீவிரம் அதிகரிக்க காரணமாக இருந்ததாகவும் தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அம்மாநில தீயணைப்புத்துறை இயக்குநர் ஜெனரல் பேருந்தின் கட்டமைப்பிற்கு இரும்புக்கு பதிலாக அலுமினியம் பயன்படுத்தப்பட்டதும் விபத்தின் தீவிரத்தை அதிகரிக்கலாம் என கூறியுள்ளார்.